திருநெல்வேலி மாவட்டம் அரியகுளத்தில் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அட்டை வழங்கும் விழாவில் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எதை குறிக்கும் என்றால் எல்லோரும் சேர்ந்து இந்த வெற்றியை சூடினார்கள் அல்லது பெற்றார்கள் என்று வரலாறு சொல்லும். காலையில் இன்னைக்கு 6 மணிக்கு எல்லோரும் 5:30 மணிக்கு எழுந்தோம். 6 மணிக்கு ஒரு சந்திப்பு. நாங்கள் நம்முடைய அகில இந்திய செயலாளர் மற்றும் திரு அஜய்குமார் அனைவரும் நம்முடைய பொறுப்பாளராக இருந்தவர். அவர் வேறு ஒரு பொறுப்பிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய பணிகள் கடந்த ஓராண்டுகளுக்கு மேல் மறக்க முடியாத பணிகள். ஒரு அருமையான காவல்துறை IPS அதிகாரி, மருத்துவர், நம்ம பாண்டிச்சேரியில் படித்தவர், சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர், எந்த நேரமும் கட்சியுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய தலைவர் வேறு பொறுப்புக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் வர வேண்டியிருந்தது, வரவில்லை. விமான நிலையத்தில் அவர் அனுப்பிவிட்டு 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியதை 9:30 மணிக்கு நம்முடைய திருப்பெரும்புதூர் பேரூராட்சியில தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நினைவாலயத்தில் இருந்து தொடங்கி பிறகு பேரூராட்சி, ஒரு ஊராட்சி, தாம்பரம் மாநகராட்சி 3 இடங்களில இந்த நிகழ்வுகளை 2 இடங்களில் இப்படிதான் மரத்து கீழே, ஆலமரத்து கீழே போட்டிருந்தாங்க. நல்ல தாமரைகள் அடர்ந்த குளம், கோவில்கள், ஒரு இயற்கை ரம்மியமாக. அண்ணன் பீட்டர் அல்பன்ஸ் கூட சொன்னார், ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தா இந்த ஊருக்கு இங்கே வீடு கட்டிட்டு வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு அருமையான கூட்டத்தில் கலந்துக்கணும். தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரத்தில் ஏறக்குறைய 1000 பேருக்கு கார்டு கொடுத்துருக்கோம். எல்லோரும் அந்த கார்டை போட்டுட்டு நம்முடைய ட்ரையாங்கிள், இந்த தேசியத்திற்கு, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சுதந்திரத்தை பெற்று தந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய அந்த அது கொடுங்க, அதை ஒன்று கொடுங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மாட்டிட்டு போகும்போது கழுத்துல என்னவோ தன்னை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி, நான் தான் என்னுடைய மூதாதையர்கள், எங்க பாட்டன், முப்பாட்டன், பூட்டன்லாம் இந்த விடுதலை வாங்கி தந்த சுதந்திர போராட்ட தியாகிகள், அவங்க வாரிசா நாங்க இதை போட்டுட்டு போறோம் அப்படின்ட்டு இதை கழுத்துல அவங்க மாட்டிட்டு போய் பிரமிப்பா இருக்கு. எல்லோரும் எடுத்து பாத்துக்கிறாங்க. நம்ம தானா இது, நம்ம கழுத்துல இப்படி இருக்கா, நம்ம கழுத்துல இப்படி மூவர்ணத்தோட தேசிய கலரோட இப்படி இருக்கிறத கை சின்னம் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதை போட்டு போகும்போது அவங்களுக்கே ஒரு பிரமிப்பு. இது ஒரு புதிய பரிமாணம், ஒரு புதிய வளர்ச்சி, ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதை பார்க்கும்போது எல்லாரும் தொட்டு பார்த்துக்கிறாங்க கழுத்துல போட்டு. இது மழையில வெயில்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். இதை தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 3 லட்சம் பேருக்கு இதை கொடுக்க போறோம். 3 லட்சம் தலைவர்களை நாம் உருவாக்க போறோம். இதுக்கு முன்னாடி தலைவர்கள் இருந்தாங்களான்னு நீங்க கேள்வி இருந்தாங்க. எல்லா இடத்துலயும் தலைவர்கள் இருந்தாங்க. பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்திலிருந்து அதுக்கப்புறம் தலைவர்கள்லாம் அங்கங்க தன்னுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சாங்க. ஆனா இப்ப ஒருங்கிணைக்கின்ற காலம், சீரமைக்கின்ற காலம் வந்திருக்கு. ஒரு காலகட்டத்திலையும் ஒரு பரிணாம வளர்ச்சி. பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல இந்த வீடியோ கிடையாது, செல்போன் கிடையாது. அப்புறம் வந்த காலத்துல ஒரு விஞ்ஞான யுக புரட்சி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நடக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த QR கோடோட ID கார்டு அவசியம், சீரமைப்பு அவசியம். ஒரு கிராமத்தில் நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கட்டமைப்பு அவசியமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் மிகப்பெரிய இருள் சூழ்ந்திருக்கு. RSS என்ற, BJP என்ற ஒரு மிகப்பெரிய பாசிச சக்தி இந்தியாவையே விழுங்குவதற்கு தயாராகிட்டு இருக்கு. அவங்களை எதிர்த்து போராடணும்னா நாம கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் காலத்தின் கட்டாயம். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். அரியங்குளம் மக்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி இந்த அருமையான நிகழ்ச்சியில் எங்களை கலந்து கொள்ள வைத்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், பெருங்கோட்டு மண்டல பொறுப்பாளர், பாராளுமன்ற பொறுப்பாளர், சட்டமன்ற பொறுப்பாளர்கள், நம்முடைய வட்டார தலைவர், மாவட்ட தலைவர், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வாய்ப்பு இருந்தா பொதுக்கூட்டம் இருக்கு, தலைவர் ப. சிதம்பரம் பேசுறாரு, நம்முடைய தலைவர்கள்லாம் பேசுறாங்க, கலந்துங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.